ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி இரும்பு சத்து ரொம்ப அதிகம் நிறைஞ்ச கம்பு கொண்டக்கடலை வச்ச ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கப்பு அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். அதே கப்பிலையே 1 கப்பு அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ அதே கப்லையே ஒரு 1/4 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா கழுவிட்டு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. நல்லா ஊறி வரணும், அப்போ தான் அரைப்படும். இப்போ அதே கப்லையே 1 கப்பு அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா ஊற வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், நான் ஓவர் நைட்டு ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், கம்பு கொண்டக்கடலை உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அதை நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி வெண்ணெய் மாதிரி வரணுங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் அரைச்சி அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கம்பையும் கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும்போது கொஞ்சம் நரப்பாக இருக்கிற மாதிரி அரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக ஃபைனமாக அரைச்சிட வேணாம். இப்போ அதே மாவையும் அந்த உளுந்து கூடையே சேர்த்துக்கலாம். நம்ம எந்த இதில் மாவு கரைச்சி வைக்க போகிறோமோ அதிலேயே எல்லா மாவையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி கைகளை விட்டு நல்லா கலந்துடலாங்க. மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். நமக்கு தேவைப்பட்டால் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவை மூடி வச்சு புளிக்க விட்டுறலாம். இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் மார்னிங் அரைச்சி ஈவினிங் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பொங்கி வந்துருச்சு பாருங்கள், நல்லா பொங்கி இருக்குது. இப்போ இதை நம்ம கலந்து விட்டு நம்ம இட்லி தோசை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் சூடான ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை உள்ளே சேர்த்து மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். இந்த கம்பு கொண்டக்கடலை சேர்த்த ஹெல்த்தி இட்லி ரெடிங்க. இப்போ சூடான தோசைக்கல்ல நம்ம எடுத்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம். மாவை கொஞ்சம் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நமக்கு இதெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை மூடி வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். கம்பு அப்படின்னாலே நமக்கு இரும்பு சத்து ரொம்ப அதிகங்க. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பு அடிக்கடி சேர்த்துக்கங்க. ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இன்றைக்கி நான் இந்த கம்பு கொண்டக்கடலை சேர்த்த தோசை இட்லிக்கு நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்தேன். சாம்பார் தான் வச்சுருந்தேன். குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்கங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படின்னா நெய் போட்டு கொடுக்கலாம். இதிலையே ஊத்தாப்பழம் செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 நாள் வேறு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் நான் ஊத்தாப்பம் ரெடி பண்ண போகிறேன். நல்லா வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் விட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி போடும்போது இந்த கேரட்லாம் உதிராமல் இருக்கும். நல்லா இது 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஊத்தாப்பம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஊத்தாப்பம் தான். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மில்லட்ஸ் வச்ச ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க. அப்படியே ஷீலா எர்னிஷ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.